ஹாய் ஹலோ டிசைனர்ஸ், வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, புல்லியன் நாட் யூஸ் பண்ணி எப்படி வந்து குட்டியாக ஒரு ரோஸ் வந்து மேக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், நெக்ஸ்ட் வந்து ரிங் நாட்லாம் மேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு ஃப்ளார் மேக் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாகவே ஒரு கிராண்டான வந்து ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ளவுசஸ் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இது வந்து கிளியராக பாருங்கள். நான் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்பவும் போலேயே வந்து நம்ம ஒரு 8 ஸ்டாண்ட்ஸ் அல்லது 10 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து லூப்பாக ஒன்று க்ரியேட் பண்ணி நீடியில் நீங்கள் கோத்துக்கும் போது உங்களுக்கு 10 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு இடத்துல நான் குத்தி எடுத்திருக்கிறேன். மறுபடியும் நான் கீழே வந்திருக்கேன். கீழே இருந்து நம்ம வந்து இதே மாதிரி நீடியில் நம்ம வந்து சுற்றணும். த்ரெட்டை சுற்றுறது வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நம்ம சுற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 10 சுற்றலாம், 12 சுற்றலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கீங்களோ, அதாவது நான் கீழே இருந்து குத்தி மேலே வந்திருக்கேன்ல அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குத்தி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து நீடியில் இருந்து த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டைட் பண்ணுவோம். நான் அதை காமிக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 2 அல்லது 3 சுற்று வந்து எக்ஸ்ட்ரா சுற்றிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பொறுமையாக நீடியில் வந்து லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து நீடியில் வந்து எடுக்கணும் அந்த த்ரெட்டில் இருந்து. ஸோ இதை லைட்டாக வந்து நீங்கள் ரிவர்ஸில் வந்து அந்த நீடில் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டிலேருந்து நீடில் வந்து ஈஸியாக வந்து வெளியே வரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் நம்ம ஆல்ரெடி சுற்றிருக்கோம்ல அதை வந்து லைட்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மறுபடி ரிவர்ஸில் நம்ம எங்கே கீழே குத்துனோமோ அந்த இடத்துக்கு ரிவர்ஸ்க்கு வந்து அந்த நம்ம சுற்றி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஈவன் பண்ணி விடுறோம். இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் லைட்டாக வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வந்து வந்துடும் ஒரு இடத்துல. ஏன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் பெருசாக சின்னதாக கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதை நம்ம ஈவன் பண்ணுறதுக்காக கையை வச்சு லைட்டாக வந்து ரப் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பேசுகிறது புரியல அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இன்னொரு முறையும் நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு இடத்துல நான் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டேன். இப்போ நான் கீழே இருந்து நான் மேலே போகிறேன், மேலே இருந்து மறுபடியும் நான் கீழே வரேன். ஸோ வந்து இப்போ நம்ம நீடில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து சுற்ற போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கீங்களோ, அதாவது மேலே இருந்து கீழே நீங்கள் நீடில் ஒரு ஒயிட்டாக ஒரு கேப் தெரியுது இல்லையா, அந்த கேப்பில் தான் நம்ம வந்து இந்த புல்லியன் நாட்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம நீடில் வந்து சுற்றிட்டோம். நம்ம ஒரு 10 அல்லது 12 அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுற்றிட்டோம். இப்போ பொறுமையாக நீடில் ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம சுற்றிட்டு இந்த பாருங்கள் அப்படி ரிவர்ஸில் வரும். அதாவது இப்போ மேலே குத்திருந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு ரிவர்ஸில் வரும். அதாவது அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு அந்த புல்லியன் நாட்டை வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈவன் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடமும் ஈவன் ஆகிடும். ஏன் ஒரு இடத்துல லூஸாக பெருசாக அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஈவனாக அந்த புல்லியன் நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இத்தனை பேர் ரிங் நாட் ஃப்ளார் வந்து ட்ரை பண்ணிங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் வந்து கிளாஸ்லேயும் வந்து இப்போதைக்கு வந்து பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டர்ஸ்லாம் இன்னும் வந்து இந்த கிளாஸஸ் வரல. ஸோ வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களால அந்த ஃப்ளாரும் மேக் பண்ண முடியலன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளாரும் வந்து மேக் பண்ணி காமிச்சிட்றேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம காமிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் உங்களையும் ட்ரை பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நான் ஸ்டிச்சு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய தேடல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஜஸ்ட்டு ஸ்டிச்சு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. ஷேப்பில் டிசைனில் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகாமல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி எடுத்துட்டேன்னா, ஒரு புல்லியன் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கு இடையில வந்து நான் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மொட்டு மாதிரி ஒரு பட்டு மாதிரி வர்றதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ளாரை எப்படி நம்ம மேக் பண்ணணும்னா, ஒரு புல்லியன் நாட் மேக் பண்ணிவிட்டு ஒரு நாட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து பாதியிலேருந்து நம்ம வந்து ரோஸ் பெட்டல் எப்படி இருக்கும் நீங்கள் அந்த நம்ம வந்து ஆரியில் ஃப்ளார் மேக் பண்ணும்போது ஒரு பெட்டலுக்கு பாதிலேருந்து இன்னொன்று வந்து அடுக்கடுக்காக வர மாதிரி வருவோம்லாம், அதே மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம மேக் பண்ணியிருக்கிற ஒரு புல்லியன் நாட்டுக்கு மிடில் இருந்து நம்ம எடுத்து இன்னொரு சைடு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி பாருங்கள், நான் இப்போ மிடில் இருந்து எடுத்து இன்னொரு சைடு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த நாட்டோட மிடில் இருந்து நம்ம குத்தி இன்னொரு சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த பெட்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன்.
ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் போக போகுது. ஏன்னா நான் வந்து ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறேன்னு ஃபுல் வீடியோவுமே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நான் இன்னொரு புல்லியன் நாட்டோட மிடிலேருந்து எடுத்தேன். இன்னொரு சைடு வந்து போயிட்டேன் நான். இப்போ நான் வந்து நீடிலில் வந்து நம்ம த்ரெட்டை கோத்துக்கும் போது லைட்டாக நீடில் வந்து மேலே ஒரு விரல் வச்சு தூக்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சுற்றுறதுக்கு இருக்கும். கொஞ்சம் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி கையில் வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சோ அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக நீடில் இந்த மாதிரி தூக்கிட்டு நீங்கள் சுற்றும் போதே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் கஷ்டமாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ லைட்டாக வந்து நீடில் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து ஈஸியாக, அந்த த்ரெட்டிலேருந்து நீடில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். லைட்டாக உங்களுக்கு வந்து 1-2 த்ரெட்டு வந்து மேலே எலும்பி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பொறுமையாக நீங்கள் ஃப்ரேமுக்கு அடியில் உங்களுக்கு ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸையாக வந்து லைட்டாக வந்து பொறுமையாக இழுத்து பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு எது வந்து மேலே தூக்கி இருக்குன்னு தெரியும். அப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா ஈவன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த த்ரெட்டுக்கு, அதாவது அந்த புல்லியன் நாட்டுக்கு மிடில் இருந்து நான் எடுத்து இன்னொரு சைட் போயிருக்கேன். ஸோ அங்கேருந்து த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ போடுற புல்லியன் நாட்டை வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ரிவர்ஸில் நம்ம கொண்டு போகிறோம். அவ்வளோதான் இது. அந்த புல்லியன் நாட்டை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக குத்தி நம்ம வந்து லாக் போட போகிறோம். அவ்வளோதான் இது. மற்றபடி வந்து எதுவுமே இல்லை. இதே வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். லைட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக வரலைன்னா நீங்கள் ரிவர்ஸில் ஃப்ரண்டில், அதாவது இப்போ நம்ம வந்து விளக்குக்கு திரிக்கும் போது எப்படி பண்ணுவோம், ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு அந்த திரியை வந்து சுற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த த்ரெட்டையும் நீங்கள் லைட்டாக சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கெல்லாம் கொஞ்சம் வந்து ரிலீஸ் ஆகிடும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னொரு ஃப்ளாரை நான் மேக் பண்ணிட்டேன். இதே மாதிரி இந்த ஃப்ளாரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஞ்சம் நான் வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை. இப்போது நம்ம ஓரளவுக்கு ஒரு குட்டியான ஃப்ளார் வந்து மேக் பண்ணிட்டோம். இது இந்த சைஸில் தான் மேக் பண்ணணும் அப்படி கிடையாது, இன்னும் நீங்கள் பெருசாக கூட மேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து டபுள் கலர், ட்ரிபிள் கலர் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். சென்டரில் நீங்கள் வந்து வேறு ஃப்ரெஞ்ச் நட்டு வேறு கலரில் கொடுக்கலாம், அல்லது ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு மெத்தடும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், இப்போ பண்ணுறேன். நான் சென்டரில் ஒரு கலர் வச்சு ஃப்ரெஞ்ச் நட் கொடுத்துருக்கேன். ஸ்டாண்ட்ஸும் வந்து 5-10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நாட் போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து மேலே நீடில் வச்சுருக்கேன். என் கையில் வந்து ஒரு லூப் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. மறுபடியும் நான் கீழே நீடில் எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து நான் எப்படி வந்து நீடிலில் த்ரெட்டை சுற்றுறேன் பாருங்கள். இப்போ நீடில் வந்து மேலேருந்து கீழே வந்திருக்கு, ஒரு லூப் வந்து மேலே எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸ்டாண்ட்ஸ் வந்து ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ளார் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வித்து வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 12 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கீழே அந்த நீடில் எடுத்துகிட்டு வந்து அந்த த்ரெட்டில் நீடில் வந்து எப்படி சுற்றுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அதே மாதிரி நம்ம எங்கே வந்து குத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துலையே நம்ம மறுபடியும் குத்துறோம். அதாவது அதுக்கு பக்கத்தில், கொஞ்சம் பக்கத்தில் குத்தி அந்த லூப் வந்து நம்ம விரலில் தான் இருக்குது பாருங்கள். என்னோடய விரலில் தான் அந்த லூப் இருக்குது. இப்போ நீங்கள் கீழே இருந்து அந்த நீடில் பிடிச்சி இழுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த புல்லியன் நாட்டுக்கான அந்த சுத்தும் வந்து உங்களுக்கு கிளியராக அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ எந்த இடத்துல அதை நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் கீழே இருக்கிற நீடியில் குத்தி மேலே இழுங்க. அந்த லூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா, அதை வந்து அந்த லூப்புக்குள்ளோட த்ரெட்டை வந்து எடுத்துருங்க, அதாவது நீடியில் குத்தி எடுத்துருங்க. இப்போது இதை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக லாக் போட்டுடுங்க. அவ்வளோதான். இந்த புல்லியன் நாட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு போட்ட புல்லியன் நாட்டோட இது உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் அந்த சுற்றுறதுலாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். இது எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிக்கும். நான் ட்ரை பண்ணேன்னா இந்த மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணுவேன் ஃபஸ்ட்டு மெத்தடோட. ஏன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் எனக்கு வந்து திக்கு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வரும். இதில் வந்து அப்படி இல்லை, எனக்கு இது ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அதனால் இந்த மெத்தட் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக வருது, கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு சைடு, அதாவது அந்த குட்டியான சென்டரில் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருக்கேன் இல்லையா, பட்டு மாதிரி, அந்த பட்டுக்கு 2 சைடும் வர மாதிரி சின்னதாக ஒரு பெட்டல் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம்.
ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு குட்டியாக மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, சென்டரில் ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளாரை பார்த்தாலே தெரியும்ல, சென்டரில் வந்து இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஒரு இடத்துல நான் முடிக்க போகிறேன். அந்த இடத்துல வந்து இப்போ நான் கீழே இருந்து நீடியில் குத்தி மேலே எடுக்கிறேன். அந்த லூப்பை வந்து அந்த நீடியில் வந்து மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு இப்போ நீடில் வந்து நீங்கள் மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சைடும் வந்து அந்த புள்ளி நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லூப் வந்து அங்கங்கே மாட்டிக்கிச்சுன்னா கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்டில் வந்து இருக்கணும். அந்த லூப் வந்து பெருசாக விசிபிளாக தெரியாது, நமக்கு இழுத்து விட்டுக்கலாம். இதுலேயும் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணும், சைஸ் வந்து அங்கே இங்கே கொஞ்சம் பெருசு சின்னது இருந்ததுன்னா ரப் பண்ணிக்கிட்டீங்க, லைட்டாக அந்த விரலை வச்சு ரப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈவன் ஆகிடும். இந்த புள்ளி நாட்டை லாக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு குத்தி நீங்கள் கீழே எடுத்துட்டா போதும். இப்போ குட்டியாக நம்ம சென்டரில் ஒரு மாதிரி மேக் பண்ணி சுற்றி வந்து ஒரு சின்னதாக ஒரு பெட்டல் மேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே நம்ம மேக் பண்ணியிருக்கிற புள்ளி நாட்டோட பாதியிலேருந்து, அதாவது அந்த பெட்டலுக்கு பாதியிலேருந்து வந்து இன்னொரு சைடு வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி வரும். எப்படியும் ஃப்ளார் வந்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அதாவது பெட்டல் வந்து அந்த மாதிரி தான் ஒன்றுலேருந்து பாதி இன்னொருலேருந்து பாதி வர மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு 10 டைம் சுற்றுனீங்க அப்படின்னா அதே வந்து லாஸ்ட் வர கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளாரோட சைஸ் வந்து கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். இப்போ வந்து நான் லூப்பை வந்து கையிலேருந்து எடுத்துட்டேன், பட் இருந்தாலும் நான் பிடிச்சிருக்கிறேன். கீழே இருந்து நான் மறுபடியும் நீடில் குத்தி அந்த லூப்பில் வந்து மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அங்கங்கே உங்களுக்கு பிசுறு தட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பொறுமையாக வந்து அதை ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா 1-2 நூல் வந்து பிஞ்சிக்கிட்டாலும் நம்ம மறுபடி வந்து அது நாட் போட்டு மறுபடியும் நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் அந்த 1-2 பிசுறு தட்டுச்சுனாலும் பொறுமையாக வந்து கீழே வந்து நீங்கள் ஒவ்வொரு த்ரெட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து அது மிஸ்டேக் மாதிரி தெரியாது. நீங்கள் மறுபடியும் வந்து நாட் போட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்காது. ஈஸியாக வந்து நீங்கள் அதை வந்து மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நான் பாதி ஏற்கனவே மேக் பண்ண பாதி பெட்டல்ல இருந்து எடுத்து நான் வந்து மறுபடியும் வந்து லூப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மறுபடி பாருங்கள். நீங்கள் வீடியோ புரியல அப்படின்னா அகெயின் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நூலும் எனக்கு சேர்ந்து வந்துடுச்சு. நீங்கள் எப்போவுமே வந்து இந்த டிப் வந்து ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பீடு ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த த்ரெட் ஒர்க் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பீடு அங்கங்கே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அங்கங்கே இருக்கிற பீடில் வந்து இந்த த்ரெட்டு வந்து மாட்டிக்கும். ஏன்னா த்ரெட்டு வந்து கொஞ்சம் நம்ம பெருசாக எடுத்துருப்போம். ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, அதுவும் வந்து ப்ராப்ளம் வந்து உண்டாக்கும். நீங்கள் நார்மலாக ஓரளவுக்கு வந்து லென்த் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பீடு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்னா ரொம்ப சிக்காகாது, அங்கே எங்கே பீட்லலாம் மாட்டிக்காது. ஸோ இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம பெட்டல் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸுக்கு அந்த ஃப்ளாரை வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் இது வந்து ஒரு 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 12 எடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த புள்ளி நாட்டே வந்து கொஞ்சம் வித்துலாம் வந்து பெருசாக இருக்குது. அது மாதிரி இந்த டைமில் நீங்கள் வந்து சுற்றும் போது இதே மாதிரி சுற்றும் போதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த சுற்றுற அந்த ட்விஸ்ட் பண்ணுறதும் வந்து நல்லா விசிபிளாக தெரியும். இந்த ஃப்ளார் வந்து பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். சென்டரில் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம், நெல்ஸ்க்கு பீடு ஒட்டிக்கலாம், அல்லது வந்து இதே மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்டும் கொடுத்துக்கலாம். நம்ம மேக் பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் நட் வந்து கொஞ்சம் குட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு ஃப்ரெஞ்ச் நட் வந்து போட்டுக்கலாம். நானும் அதே மாதிரி போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஃப்ளார் வந்து பெருசாகிற மாதிரி பெட்டல்ஸ் வந்து பெருசாகிற மாதிரி இருந்துச்சு. நமக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த ஃப்ரெஞ்ச் நட் வந்து விசிபிளாக எனக்கு தெரியல. அதனால நான் லாஸ்ட்டாக வந்து அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஃப்ரெஞ்ச் நட்டையும் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இதே மாதிரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு புரியலைன்னா நீங்கள் கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் நீங்கள் டிசைனில் ட்ரை பண்ணுறீங்க, ஷேப்ஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். குரூப்பில் இருக்கிற சிஸ்டர்ஸ் மேக் பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டிச்சஸ் வந்து எல்லாருக்குமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் வந்து நான் போஸ்ட்டில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் கம்மிங் வீடியோஸில் வந்து நிறைய சிஸ்டர் ஜாயின் பண்ணும்போது அவங்களுடைய வீடியோஸும் நான் வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸும் வந்து நான் வீடியோவை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட கண்டிப்பாக நான் உங்கள் கூட எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி நாட் வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள், நீட்டாக இருக்கும் இந்த ஃப்ளார்லாம் பார்க்குறதுக்கு. இதை வச்சு நம்ம சின்னதாக ஒரு ப்ளவுஸ் டிசைன் கூட நம்ம மேக் பண்ணலாம். பீடு ஒர்க், நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாரை சென்டரில் வச்சு இப்போ நிறைய வந்து ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ப்ளவுசஸ் கூட நம்ம மேக் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் வந்து முடிய போது பேசிக் கிளாஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த புட்டாஸ் லீஃபில் எப்படி ஃபில் பண்ணுறது எல்லாம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வீடியோஸ்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நாட் வந்து எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ கீழே வந்து நான் அடியில் இருக்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் எப்போவுமே வந்து கீழே இருக்கிற நீடில் வந்து இதே மாதிரி பக்கத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்னதாக லூப் மாதிரி தெரியும்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து லைட்டாக அந்த நீடில் வந்து 1-2 முறை வந்து சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் வந்து ஃபார்ம் ஆகிடும். நாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். 1-2 நாட் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அங்கங்கே உங்களுக்கு சின்ன சின்னதாக கேப் தெரிஞ்சிச்சுன்னா அந்த கேப்போடையே வந்து அந்த நீடில் விட்டு 1-2 நாட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிரிஞ்சிருமோ அப்படின்னு பயம் இருந்தால் நீங்கள் வந்து கம் போட்டு ஸ்டிக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் கூட நான் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு நம்ம போடுற ஸ்டிச்சஸ்லாம் வந்து பிரிஞ்சிருமோன்னு பயம் இருந்தனால நான் வந்து ஸ்டிச்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கம் போட்டு வந்து ஒட்டிடுவேன் நான். அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால வந்து நமக்கு ஸ்டிச் வந்து பிரிஞ்சிக்காது. ஸோ ஆரி ஒர்க்கும் ரொம்ப வந்து தண்ணியில் முக்கி வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க. அதனால அது அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.